வணக்கம். இது டிவி லங்கா செய்திகள். இலங்கையை நிலைகுலைய வைத்துள்ள சூறாவளி, நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவோருக்கு சுகாதார தரப்பின் எச்சரிக்கை. கண்கலங்க வைத்த ஒரு சிறுவனின் அழுகை வார்த்தை. வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் 2 சூறாவளிகள் உருவானது எப்படி? மதியம் 2 மணிக்கு பின் மழை. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினால் ஒரு தொகுதி அத்தியாவசிய பொருட்கள் வழங்கல். இலங்கையை பாதித்த டித்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 22 மாவட்டங்களை தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளை பல நாட்களாக பாதித்த பாதகமான வானிலை, கனமழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் ஏற்பட்ட சேதத்தை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதற்கமைய கண்டி, நுவரெலியா, பதுளை, குருநாகல், மாத்தளை, கேகாலை, கம்பகா, முல்லைத்தீவு, அனுராதபுரம், கொழும்பு, யாழ்ப்பாணம், பொலனறுவை, மன்னார், புத்தளம், ரத்தினபுரி, மொனராகலை, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, கிளிநொச்சி, வவுனியா, களுத்துறை ஆகியவை தேசிய பேரிடர் வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. டித்வா சூறாவளி காரணமாக கண்டி மாவட்டத்தில் அதிகளவானவர்கள் உயிரிழந்துள்ளதாக தேசிய இடர்காப்பு மத்திய நிலையம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் எலிக்காய்ச்சல் நோயிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுமாறு வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டிருக்கும் அசாதாரண நிலைமையில் சுகாதார நடவடிக்கை தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கும் போதே இதனை தெரிவித்தார். அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வோர் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருப்போர் எலிக்காய்ச்சலுக்கான மாத்திரைகளை எடுத்துக் சிறந்ததாகும். நிவாரணப் பொருட்களை விநியோகிப்போர் அனாவசியமாக நீரில் இறங்குவதை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கக்கூடியது. 12 வயதுக்கு குறைந்தவர்கள் கட்டாயம் எலிக்காய்ச்சலுக்கான மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எலிக்காய்ச்சலுக்கான அறிகுறிகளாக தொடரான காய்ச்சல், தலைவலி, கண்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறமாதல், சிறுநீரின் கடும் நிறம், வயிற்றுவலி போன்றன இருந்தால் உடன் வைத்தியரை நாடவும். வெள்ளம் வடிந்தோடிய பின்னர் நுளம்பு பெருக்கமும் அதிகரிக்கக்கூடும். அதையும் கட்டுப்படுத்திக் கொள்வதில் நாட்டம் காட்ட வேண்டும். சிறுவர்களை வெள்ளப்பெருக்கெடுத்த பகுதிகளுக்கு அழைத்துச் செல்வதை தவிர்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு எலிக்காய்ச்சலுக்கான மாத்திரைகளை வழங்க முடியாது. அதனால் சிறுவர்களை பாதுகாப்பது பெற்றோர்களின் கடமையாகும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக ஊவா மாகாணம் பசறை, கணவரலை, மௌசகலை பிரதேச மக்களின் அவல நிலை, அந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சிறுவர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் 2 சூறாவளிகள் உருவாக்குவது புவி வெப்பமடைதலின் விளைவாகும் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உலகிலேயே வேகமாக வெப்பமடையும் வெப்பமண்டல கடலாக இந்திய பெருங்கடல் கருதப்படுகின்றது. டித்வா சூறாவளி இலங்கையை தாக்கிய அதே நேரத்தில் சென்ஜாட் சூறாவளி இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் மலேசியாவில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது. கடல் நீர் வெப்பமடைவதால் இவ்வாறு புயல்கள் ஏற்படுவதாக இந்திய பேராசிரியர் பஞ்சபிரகாஷ் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை புயலின் தாக்கத்தினால் மொனராகலை மாவட்டம் அதிக பாதிப்புக்குள்ளாகி இருந்த நிலையில் நேற்று மொனராகலை மாவட்டத்தில் 32.6 பாகை செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பதுளை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மத்திய சப்ரகமுவ, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினால் ஒரு தொகுதி அத்தியாவசிய பொருட்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களிடம் மாவட்ட செயலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது.